ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே இண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம் இன்று ஓர் எண்ணின்றியே காந்தகு தோழன்னல் தென்னத்தியூரர் களரினை கீழ் பூண்டவன் பாலன் ராமானுசனை பொருந்தினமே. மனமே, பார்த்தாயா எத்தனை ஆண்டுகளாக எத்தனை பிறப்பு எடுத்தோம். ஆண்டுகள் நாள் திங்களாய் ஈண்டு பல்யோனிகள், எத்தனை பல பல பிறப்பெல்லாம் நாம் எடுத்தோம். இன்று ஏதோ மனித பிறவியிலே வந்து பிறந்திருக்கோம். இப்ப நாம் எதிர்பார்க்காமலேயே ராமானுசரை பொருந்தினமே, ராமானுசனை சேர்ந்திருக்கிறோமே. அதுவும் எப்படிப்பட்ட ராமானுசர் என்றால், காந்தகு தோழன்னல் என்று சொல்லும்படியாக, தோள் கண்டார் தோளே கண்டார் என்று சொல்லும்படியாக திருத்தோள் அழகராக இருக்கக்கூடிய பேரொராளப்பிரான் காஞ்சிபுரத்திலே அவருடைய கழலினை கீழ் பூண்ட அன்பாளன், அவருடைய திருவடி கீழே சேர்ந்து இருக்கக்கூடிய அன்பாளன் ராமானுஜன். பேரொருளாளிடம் இவருக்கு அன்பு, அது மட்டுமல்ல பக்தர்களிடம் இவருக்கு அன்பு. அப்படிப்பட்ட மகா அன்பாளான ராமானுஜனை நாம் சேர்ந்து விட்டோமே. இதை நீ நினைத்து பார்த்தாயா? எத்தனை ஜென்மம் எடுத்தோமே, ராமானுஜன் மாதிரி ஒரு ஆச்சாரியர் நமக்கு கிடைப்பார் என்பதை நீ நினைத்து பார்த்தாயா மனசே? பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞாலத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கே. எனக்கு மட்டுமல்ல, எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கு என்னென்னமோ நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் வாய்க்கும். ராமானுஜன் அவதாரம் செய்து இந்த பூமியை காத்தான். இல்லாவிட்டால் மோசமான கலியுகத்தினாலே பூமி மிகவும் வருத்தத்திலே இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ராமானுஜனை அடைபவர்க்கு என்னென்ன வரும்? பொருந்திய தேசும், நிலையான தேஜஸ் வரும், நல்ல பொறுமை வரும், நல்ல திறமை வரும், எல்லாரும் போற்றும்படியான புகழ் வரும், நல்ல திருந்திய ஞானம் வரும், நல்ல கைங்கரிய செல்வம் வெறும் ராமானுஜரை அடைபவர்க்கு.